இதயம் சீரியலை பற்றி தான் நம்ம இந்த வீடியோக்குள்ளே நம்ம பார்க்க போகிறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஆதித்யா வந்து பாரதி கிட்ட வந்து அவங்க சொல்லிட்டு இருக்கிறாங்க, இங்கே பாருங்க பாரதி, உங்கள் மேலே எனக்கு நம்பிக்கை இருக்குது, கண்டிப்பாக எங்கள் அம்மாவோட நிலைமைக்கு நீங்கள் காரணமாக ஆயிருக்க மாட்டீங்கன்னு எனக்கு தெரியும் அப்படிங்கவும் இது கேட்டதுமே வந்து பாரதி ரொம்பவே சந்தோஷப்பட ஆரம்பிச்சிருந்தாங்க. ஆதி, நீங்கள் இந்த அளவுக்கு என் மேலே நம்பிக்கை வச்சிருப்பீங்கன்னு சொல்லி நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை. உண்மை தெரிஞ்சா நீங்கள் என்னை விட்டுட்டு பிரிஞ்சு போயிருவீங்களோ, என்னை பற்றி தப்பாக நினைப்பீங்களோன்னு சொல்லி நினச்சேன். ஆனால் உங்களுக்கு உண்மை தெரிஞ்சதுக்கு அப்புறமாவும் நீங்கள் வந்து என் மேலே இந்த அளவுக்கு நம்பிக்கை வச்சுருக்கீங்களே, உண்மையிலே இதுக்கு நான் என்ன பண்ண போகிறேன்னு தெரியல அப்படிங்கும்போது அப்போ ஆதித்யா வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க, என்ன பாரதி, என்ன இருந்தாலும் சரிதான், நம்மளுக்கு கல்யாணம் முடிஞ்சு ஒரு வாழ்க்கையை நம்ம வாழ்ந்துருக்குறோம். அப்படி இருக்கும்போது இப்போ நான் உங்களை புரிஞ்சுக்கிட்ட மாதிரிக்கு தான் அப்பவும் நான் புரிஞ்சிருப்பேன். ஆனால் இடையில ஏதோ ஒரு மிஸ்டேக் நடந்திருக்குது, அதனால தான் அவங்க மேலே நான் தப்பாக புரிஞ்சுக்கிட்டு இந்த மாதிரிக்கெலாம் நான் பிரிஞ்சு என்னுடைய அதாவது உங்களை பற்றின நினைப்பை எல்லாத்தையும் நான் வந்து அழிச்சிருக்கிறேன், என்னை மன்னிச்சிருங்க அது அப்படின்னு சொல்லவும் அப்போ பாரதி வந்து என்ன ஆதி நீங்கள் இந்த மாதிரிக்கெலாம் பேசிகிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு கேட்கும்போது அப்போ உடனே வந்து பார்த்தோம்னா ஆதி வந்து கேட்டுட்டு இருக்கிறாங்க, பாரதி உண்மையிலே என்னதான் நடந்துச்சு அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கவும் அப்போ வந்து பாரதிக்கு ரொம்பவே குழப்பமா இருக்குது. அப்போ பாரதி வந்து சொல்றாங்க, இந்த எல்லாம் உண்மை தெரியணும்னா துரை நம்மளுக்கு கிடைச்சாகணும் அப்படிங்கிறாங்க. துரையோட கதை தான் முடிஞ்சு போச்சுல அப்படிங்கும்போது இல்லை, துரை உயிரோட தான் இருக்கிறான், அவன் சொல்ல பண்ணைக்கு நம்மளை தேடி அவன் மண்டபத்துக்கு வர வந்தா அப்படிங்கிறாங்க. இது கட்டதுமே ஆதி வந்து அதிர்ச்சி அடைகிறாங்க. என்ன சொல்லிட்டு இருக்கிற பாரதி, துரை உயிரோட தானே இருக்கிறான்னு சொல்லி கேட்கும்போது ஆமா, துரை உயிரோட தான் இருக்கிறான், அவனை மட்டும் நம்ம கண்டுபிடிச்சோம்னா இது எல்லா பிரச்சனைக்கும் ஒரு முற்றுப்புள்ளி கிடைச்சிடும் அப்படிங்கவும் இவங்க இப்படி பேசுறது எல்லாத்தையும் பார்த்தோம்னா பவானியோட ஆள் வந்து கேட்டுட்டு இருக்கிறாங்க. கேட்டதுமே பவானிக்கு ஃபோன் பண்றாங்க, மேடம் இந்த மாதிரிக்கு வந்து துரை உயிரோட இருக்கிற விஷயம் பாரதி வந்து ஆதி கிட்ட சொல்லிட்டா அப்படிங்கிறாங்க. இது கட்டதுமே பவானி அடுத்ததான் எரிச்சல் அடைகிறாங்க, என்னது அடுத்தடுத்து நம்மளுக்கு ஒரே சோதனை காலமா வந்த மாதிரிக்கு இருக்குது, எங்க பாருடா அந்த துரை மட்டும் வந்து அவங்க கையில கிடைச்சிடக்கூடாது, அதனால துரையோட கதையை முடிச்சிருங்க அப்படின்னு சொல்லவும் உடனே அவங்களும் சரி அப்படிங்கிறாங்க. அடுத்தது அங்கே பார்த்தோம்னா வந்து அவங்க பவானியை தான் காட்டுறாங்க. பவானி வந்து என்னது நம்ம நினைச்சது எல்லாமே வந்து ஃபெயிலியர் ஆகி போச்சுது, ஆதிக்கும் மித்ராவுக்கு கல்யாணம் பண்ணி வச்சு சொத்தெல்லாம் அடைஞ்சலான்னு சொல்லி நம்ம ஒரு பிளானை போட்டு இத்தனை வருஷமா நம்ம செஞ்சுட்டு இருந்தோம். ஆனால் கடைசியில் பார்த்தோம்னா ஆதி பாரதி கழுத்துல தாலி கட்டுறது மட்டும் இல்லாம மித்ரா என்னன்னா என் பையனை கல்யாணம் பண்ணி அவ கூட்டிட்டு வந்திருக்கிறா, அவளை இப்ப நான் என்ன பண்ண போறோம் பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு கோபத்தோட நேரா வீட்டுக்கு வராங்க. வீட்டுக்கு வந்ததுமே பார்த்தோம்னா சுதாகரையும் மித்ராவையும் தான் காட்டுறாங்க. அப்போ வந்து பவானி வந்து மித்ரா போட்டு பயங்கரமா திட்ட ஆரம்பிச்சிருந்தாங்க, உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா நீ என் பையனை கல்யாணம் பண்ணியிருப்ப, இதுக்காகவா நான் இவ்வளவு தூரம் நான் பிளானை போட்டு கொடுத்தேன் அப்படிங்கும் போது உடனே மித்ரா வந்து சொல்றாங்க, மேடம் நான் சொல்றது கேளுங்க, உங்க பையனை கல்யாணம் பண்ணிக்கிட்டதுக்கு ஒரு காரணம் இருக்கு அப்படிங்கவும் நீ என்ன சொன்னாலும் சரிதான் நான் கேட்க போற நிலைமையில இல்லை அப்படிங்கவும் அப்போ உடனே மித்ரா வந்து சொல்றாங்க, நான் சொல்றதை நீங்க கேட்டுக்கிட்டு நான் செஞ்சது தப்பா ரைட்டான்னு நீங்களே ஒரு முடிவு எடுங்க அப்படின்னு சொல்லவும் உடனே நீ என்னத்தான் சொல்ல போற அப்படின்னு கேட்டுட்டு இருக்கும் போது இப்போ மித்ரா வந்து சொல்றாங்க, ஆதியும் எனக்கும் கல்யாணம் பண்ணிப்போன்னு சொல்லிட்டு தான் நம்ம இவ்வளவு தூரம் திட்டம் போட்டோம், ஆனா கடைசியில நம்ம நினைச்சது நடக்காம ஆதி பாரதி கழுத்துல தாலி கட்டிட்டான், ஆனா அதுக்காக நம்ம விட்டுற முடியுமா என்ன, உங்களுக்கு ஆதியோட சொத்து வேணும், எனக்கு ஆதியும் பாரதியும் நிரந்தரமா பிரியணும், இதுக்கு நம்ம ரெண்டு பேரும் கூட்டா இருந்தா மட்டும்தான் முடியும். ஆனா அது மட்டும் இல்லாம உங்க பையன் வந்து இப்பவும் வந்து ஆதிக்கு சப்போர்ட்டா தான் இருந்துட்டு இருக்கிறாரு, அவரை மட்டும் நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டனாலதான் இப்போ வந்து அவர் என்னுடைய சப்போர்ட்ல தான் இருப்பாரே தவிர ஆதி பக்கம் போறதுக்கு ரொம்பவே வாய்ப்பு கம்மி. ஆனா உங்க பையன் மட்டும் ஆதிக்கு சப்போர்ட்டா மாறினாருன்னா அது நம்மளுக்கு தான் நெகட்டிவா முடியும், அதனாலதான் நான் இந்த மாதிரிக்கு ஒரு வேலையை செஞ்சேன், இப்ப அவரை நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன், அது மட்டும் இல்லாம அவர் என்ன விரும்பி இருக்கிறாரு, அதனால நான் என்ன சொன்னாலும் அதை கேட்டு நடப்பாரு, ஆனந்த் நம்ம பக்கம் இருந்தாதான் நம்ம ஆதிக்கு எதிராக நம்ம என்னன்னாலும் நம்ம செய்ய முடியும் அப்படிங்கவும் இது கெட்டதுமே உடனே வந்து பவானியோ ஆமா மித்ரா நீ சொல்றது கரெக்டு தான், ஆனந்த் வந்து நம்ம என்ன சொன்னாலும் கேட்க மாட்டான், ஆனா இப்போ அப்படி கிடையாது அப்படின்னு சொல்லவும் இதனாலதான் நான் வந்து எல்லாத்தையும் யோசனை பண்ணி தான் நான் ஆனந்தா கல்யாணம் பண்ணிக்கிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தன்னுடைய அபிப்பிராயத்தை சொல்லவும் இது வந்து பவானியும் வந்து மித்ரா சொல்றது கரெக்டு தான் சொல்லி நினைக்கிறாங்க. அடுத்தது பார்த்தோம்னா வந்து அவங்க பவானியோட ஆட்கள் இருக்காங்களா, அவங்க வந்து பைக்ல போயிட்டு இருக்கவும் அப்போ ஆதி வந்து அவங்கள ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிருந்தாங்க. உடனே பாரதி வந்து இப்ப எதுக்காக அவரை ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிறோம் அப்படிங்கும் போது இல்ல இவன் கொஞ்ச நேரமா நம்மளை ஃபாலோ பண்ணிட்டே இருக்கிறான், அதனாலதான் அநேகமா இவன் வந்து இப்ப துரை இருக்கிற இடத்துக்கு தான் அவன் போயிட்டு இருக்கிறான் அப்படிங்கும் போதே அடுத்தது பார்த்தோம்னா பவானியோட ஆள் வந்து அவங்க துரைக்காக வந்து எல்லாமே வந்து ரெடி பண்ணி வச்சிருக்காங்களா, அந்த ஆட்களுக்கு ஃபோன் பண்றாங்க, டே மேடம் வந்து துரையோட கதையை முடிக்க சொல்லிட்டாங்க அப்படிங்கவும் என்ன சொல்லிட்டு இருக்கிற அப்படின்னு கேட்கும்போது ஆமா அதனால வந்து அவன் இந்த மாதிரி செஞ்சிருங்க அப்படிங்கும் போதே உடனே சரி அப்படிங்கிறாங்க. அடுத்து பார்த்தோம்னா இது கேட்டதுமே துரைக்கு என்ன பண்ணுதுன்னே தெரியல. அப்ப துரை வந்து சொல்றாங்க, என்ன விட்டுருங்கடான்னு சொல்லி கத்திக்கிட்டே இருக்கப்போ ஒன்னு விட்டுறதுக்காகவா நாங்க அடைச்சு வச்சிருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அப்ப பார்த்தோம்னா வந்து துரையோட கதையை முடிக்கணும்னு சொல்லிட்டு தண்ணி டேங்குக்குள்ள அவங்கள கையால கட்டி அவங்கள வந்து தண்ணி டேங்குக்குள்ள இறக்கிட்டு தண்ணியை திறந்து விட்டுருந்தாங்க. இங்க பார்த்தோம்னா அவங்க துரையால தப்பிக்க முடியாம அவங்க திணறிட்டு இருக்கிறாங்க. அதே நேரத்துல வந்து பவானியோட ஆள் வந்து அந்த குடோனுக்கு வந்துடவும்
அப்போ வந்து பார்த்தோம்னா ஆதி வந்து அவங்க கார்ல வந்துட்டு இருக்கிறாங்க. அப்போ மறைஞ்சு நின்று பார்த்துட்டு இருக்கும் போதே அப்போ உடனே அவங்க பவானியோட ஆள் வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க, என்னடா பண்ணி வச்சிருக்கீங்க அவங்களை எங்கன்னு சொல்லி கேட்கும் போதே, அவனுடைய கதையை நீங்க முடிக்க சொன்னீங்களா, அதனாலதான் தண்ணி டேங்குக்குள்ள வந்து அவனை போட்டுட்டோம், கையை காலை கட்டி போட்டிருக்கிறோம், இன்னும் கொஞ்ச நேரத்துல அவன் கதை முடிஞ்சிடும் அப்படின்னு சொல்லவும் இது கெட்டதுமே ஆதி அதிர்ச்சடைறாங்க. சரி இன்னமும் நம்மளுக்கு இங்க என்ன வேலை, வாங்க நம்ம போயிடலாம்னு சொல்லிட்டு அவங்க பார்த்தோம்னா பவானிக்கு போனை பண்ணி இந்த விஷயத்த சொல்லிட்டு அவங்க பாட்டுக்கு கிளம்பிடுறாங்க. இப்படி சொன்னதுமே பவானி சந்தோஷப்பட ஆரம்பிச்சிருந்தாங்க. எப்படியோ பாரதி வந்து துரையை நம்பிட்டு இருந்தா, இப்ப துரையோட கதையை முடிச்சாச்சுது, இனிமேல் நம்மளுக்கு எதிராக அவளால எந்த வித ஆதாரத்தையும் கொண்டுட்டு வர முடியாதுன்னு சொல்லி நினைச்சிட்டு இருக்கவும், அடுத்துதான் அங்க பார்த்தோம்னா வந்து ஆதியும் பாரதியும் வந்து அவங்க துரையை வந்து தண்ணி டங்குக்குள்ள வச்சிருக்காங்களா, அந்த இடத்துக்கு வந்துருந்தாங்க. வந்ததுமே துரை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கத்தவும், துரை வந்து அப்படியே இப்படி பாக்குறாங்க. பார்த்ததுமே என்னை காப்பாத்துங்க அப்படிங்கிற மாதிரி அவங்க செய்கை சொல்லவும், உடனே ஆதி வந்து இந்த டேங்குக்குள்ள இறங்கி அவங்க துரையை காப்பாற்றி அழைச்சிட்டு வராங்க. இப்போ துரை வந்து சொல்றாங்க, நல்ல நேரத்துல நீங்க வந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே அப்போ உடனே பார்த்தோம்னா அவங்க துரையிட்ட வந்து கேட்டுட்டு இருக்கிறாங்க, என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லி கேட்குமோ, அப்போ எல்லாத்துக்கும் காரணம் பவானி தான் அப்படின்னு சொல்லிட்டு ஆதாரத்தோட துரை வந்து அவங்க ஆதிக்கிட்ட காட்டவும், இதை பார்த்துட்டு இருக்கிற பாரதி ரொம்பவே சந்தோஷப்பட ஆரம்பிச்சிருந்தாங்க. எப்படியோ நம்ம எல்லா விஷயத்தையும் நம்ம ஆதிக்கிட்ட வந்து ஆதாரத்தோட நிரூபிச்சாச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும், அப்போ பாரதிக்கிட்டேயும் ஆதிக்கிட்டேயும் வந்து துரை வந்து மன்னிப்பு கேட்குறாங்க, என்னை மன்னிச்சிரு பாரதி, என்னால் நீ எவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டு இருக்கிற அப்படின்னு சொல்லும் போதே அப்போ உடனே பாரதி சொல்றாங்க, இப்போ மாதிரி நீ எல்லா உண்மையை சொன்னில்ல, அதுவே எனக்கு போற அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவோ, அடுத்தது இதோட விடக்கூடாது வா அப்படின்னு சொல்லிட்டு நேராக பார்த்தோம்னா ஆதி வந்து அவங்களெல்லாம் அழைச்சிக்கிட்டு நேராக அவங்க வீட்டுக்கு வராங்க. அப்போ பார்த்தோம்னா அவங்க துரையை வந்து அவங்க நிற்க சொல்லிட்டு ஆதி பாரதி குழந்தைங்க இவங்க மட்டும் தான் உள்ளே போகிறாங்க. அப்போ பவானி வந்து ஆதி எங்கே போயிட்டு அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கும்போதே அப்போ உடனே ஆதி வந்து கேட்டுட்டு இருக்கிறாங்க, ஆமாம் துரை எங்கே இருக்கிறான், துரைக்கு என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கவும், அங்கே பாரு துரையெல்லாம் எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, அப்படியா கொஞ்சம் இருங்க அப்படின்னு சொல்லிட்டு துரை அப்படின்னு சொல்லி கூப்பிடவும் துரையை காட்டுறாங்க. துரையை பார்த்ததுமே பவானி, மித்ரா, சுதாகர் எல்லாருமே அதிர்ச்சடைகிறாங்க. ஐயோ என்னது இவன் இப்படி வந்தான்னு சொல்லிட்டு இருக்கும் போதே பாதி வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க, துரையோட கதையை பாரதி முடிச்சுட்டான்னு தானே சொல்லிட்டு இருந்தீங்க, ஆனா இப்போ என்னன்னா வந்து துரை இப்போ உண்மையை சொல்லுவான் பாருங்க அப்படிங்கப்போ துரை பார்த்தோம்னா அடுத்தடுத்து பவானி பத்தின எல்லா ஆதாரத்தையும் காட்டவும், இதை கொஞ்சமா எதிர்பார்க்காத பவானிக்கு இப்போ என்ன பண்ணுதுன்னே தெரியல, வசமா நம்ம மாட்டிக்கிட்டோம்னு சொல்லிட்டு இருக்கும் போதே பாதி வந்து சொல்றாங்க, உங்களை என் சொந்த சித்தின்னு சொல்லிக்கிட்டு நான் உங்க மேல எவ்வளவு தூரம் நம்பிக்கை வச்சிருந்தேன், ஆனா நீங்க இந்த அளவுக்கு பண்ணுவீங்கன்னு சொல்லி நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை, உண்மையை சொல்ல போனாக்கி இந்த எல்லா சொத்துக்களையும் உங்ககிட்ட ஒப்படைச்சிக்கிட்டு நான் வந்து பாரதியை குழந்தைங்களை அழைச்சிட்டு வெளியூருக்கு போகலான்னு சொல்லிட்டு தான் நான் பிளான் பண்ணினேன், ஆனா கடைசியில நீங்க இந்த அளவுக்கு எனக்கு துரோகம் பண்ணுவீங்கன்னு சொல்லி நினைக்கவே இல்லை அப்படிங்கவோ, இதை கெட்டதுமே பவானி அதிர்ச்சி அடைகிறாங்க. ஐயோ என்னது ஆதி இந்த மாதிரிக்கு ஒரு முடிவில் இருந்திருக்கிறானே அப்படின்னு சொல்லிட்டு அவன் நினைக்கவும், நம்ம எதிர்பார்க்காத நேரத்துல அவன் சொத்தெல்லாம் நம்மளுக்கே தந்துடலாம்னு சொல்லி அவன் இருந்திருக்கான், ஆனா கடைசியில இந்த மாதிரி நடந்து போச்சு, அந்த துரையால எல்லாமே கெட்டு போச்சுன்னு சொல்லிட்டு இருக்கவும், அப்போ உடனே ஆதி வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க, உங்களை இதுக்கு மேலே நான் விட மாட்டேன், நீங்க இந்த அளவுக்கு வந்து எங்களுக்கு துரோகம் பண்ணியிருக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு உடனே பார்த்தோம்னா அவங்க அதிகாரியை வரவழைக்கவும், அப்போ பவானி வந்து சொல்றாங்க, ஆதி நான் சொல்றதுக்கு ஏதாவது ஆதி அப்படிங்கும் போதே இன்னும் போது நான் வந்து உங்களை நம்புற மாதிரிக்கு கிடையாது, நீங்க என் கூடவே இருந்துக்கிட்டு இந்த அளவுக்கு நீங்க பண்ணியிருக்கிறீங்க, சொத்துக்காக தானே இதெல்லாம் நீங்க செஞ்சீங்க, அந்த சொத்தை கேட்டிருந்தாலே நான் உங்களுக்கு தந்திருப்பேன், நான் உங்களை வந்து என்னுடைய அம்மா மாதிரிக்கு தானே நினைச்சிருந்தேன், ஆனா நீங்க இப்படி பண்ணிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும், அடுத்ததை பார்த்தோம்னா அவங்க பவானியை அரெஸ்ட் பண்ற மாதிரி இருக்குது. இதை பார்த்ததுமே மித்ராவுக்கு ஒன்றும் புரியல, ஐயோ நம்மளை கூட வந்து இந்த மாதிரிக்கு விட்டுட்டான் ஆதி, ஆனா பவானிக்கு எந்த அளவுக்கு அவங்க பனிஷ்மெண்ட் கொடுத்துருக்குறா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே அப்போ பார்த்தோம்னா வந்து அவங்க அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு போகும்போது ஆனந்த் அங்கே வராங்க. வந்ததுமே என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி அவங்க பார்த்துட்டு இருக்கும் போதே அப்போ வந்து இவங்க நடந்து எல்லாத்தையும் சொல்லிட்டு இருக்கிறாங்க பாரதி. இதை கிட்டதுமே ஆனந்த் வந்து சொல்றாங்க, அம்மா நீ இந்த அளவுக்கு வந்து அண்ணனுக்கு துரோகம் பண்ணுவேன்னு சொல்லி கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை அப்படின்ட்டு இருக்கவும், அடுத்தது பார்த்தோம்னா பவானியை அழைச்சிட்டு போறாங்க. அப்போ பவானி வந்து கோபத்தோடு இருந்துட்டு இருக்கும் போதே அங்க சுதாகர், மித்ரா, ஏகாம்பரம் எல்லாருமே வந்து அவங்கள ஜாமீன் எடுக்கிறதுக்காக போகும்போது அப்போ பவானி வந்து சொல்றாங்க, இந்த அளவுக்கு அந்த ஆதி என்ன பண்ணிட்டாங்களா, அவனை நான் சும்மா விட மாட்டேன் அப்படிங்கும்போது இப்போ என்ன பண்ண போறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கவும், அவன் அம்மா வந்து என்கிட்ட தானே இருக்கிறா, அவளை நான் விட்டுருவேன்னா என்ன, அவளை வச்சுதான் அடுத்தது வந்து நான் தன்னுடைய ஆட்டத்தையும் நான் ஆரம்பிக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும், அடுத்து பார்த்தோம்னா வந்து கொஞ்ச நேரத்துல வந்து பவானி வீட்டுக்கு வந்துருந்தாங்க. அப்போ ஆதி பாரதி இருக்கவும் உடனே பவானி வந்து சொல்றாங்க, ஆதி நீ இப்படி என்ன வந்து இப்படி போடுவேன்னு சொல்லி நான் எதிர்பார்க்கவே இல்லை, என்னையும் நீ உள்ள திட்டேலா சொந்த சித்தின்னு கூட பார்க்காம அப்படிங்கவும், ஆமா நீங்க பண்ணின தப்புக்கு உங்களுக்கு இந்த மாதிரி தான் பனிஷ்மெண்ட் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும், ஆமா உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா, உங்க அம்மா உயிரோட தான் இருக்கிறாங்க அப்படிங்கவும், இது கிட்டதுமே ஆதியும் பாரதியும் அப்படியே அதிர்ச்சி அடைகிறாங்க. என்ன சொல்லிட்டு இருக்கிறீங்க, எங்க அம்மா வந்து உயிரோடு இருக்காங்களா அப்படிங்கும் போது, என்ன நீ உள்ள தள்ளிட்டே இல்ல, இதுக்கு மேல உங்ககிட்ட நல்லவளா நடிக்க வேண்டிய அவசியம் எனக்கு கிடையாது, ஆமா உங்க அம்மா என்னுடைய கஸ்டடியில தான் இருக்கிறாங்க, உயிரோட இருக்கிறாங்க, அவங்க வந்து உயிரோட உனக்கு கிடைக்கணும்னா இன்னும் நான் சொல்றதான் நீ செஞ்சாகணும் அப்படிங்கிறாங்க. இது கேட்டதுமே ஆதியும் பாரதியும் அதிர்ச்சி அடைகிறாங்க. அடுத்து அவங்க என்னெல்லாம் வந்து சொல்ல போறாங்க, என்னெல்லாம் நடக்க போகுதுங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம்.